அதாவது முதலாவது கேள்வி, வங்கி ஏயினாலும் கம்பெனி பியினாலும் பின்வரும் அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வங்கி ஏ வந்து நிலையான வைப்புகளுக்கு ஓராண்டிற்கு 9% வட்டி செலுத்தப்படுகின்றது. பி பங்குகள் ஒரு பங்கின் விலை 25 உள்ள அதே வேளை ஆண்டுதோறும் ஒரு பங்கிற்கு ரூபாய் 50% பங்கு லாபம் செலுத்தப்படுகின்றது. 2016க்கு முந்தின வருடங்கள்ல பங்கு லாப கணக்குகள் உங்களால செய்யலாம். என்னது பழைய சிலபஸ் அடியொட்டினது. புதிய சிலபஸ் வந்து ப்ராக்டிக்கலான கேள்விகளை போட்டுக்கிற, பழைய சிலபஸ் வந்து ஒரே மாதிரியான கேள்விகள் தான் போறேன், பாடமாக்கி எழுதிலும். இது ப்ராக்டிக்கலா போட்டதாலேயோ என்னவோ தெரியும், நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுறது செய்யறதுக்கு. அப்ப பாருங்க, முதலாவது கேள்வி, கமலன் தன்னிடமிருந்த 1,00,000 ரூபாய் பணத்தில் செப்பமாக அரைவாசியை வங்கி ஏயில், செப்பமாக சரி அரைவாசி, 1,00,000 சரி அரைவாசி 50,000, 1,00,000 சரி அரைவாசி 50,000. முதலாவது, கமலன் தன்னிடமிருந்த 1,00,000 ரூபாய் பணத்தில் சரி அரைவாசி 50,000 எங்க வங்கி ஏயில், சரிவாசி 50,000 வங்கி ஏயிலும், ஏயில் ஒரு நிலையான வைப்பில் வைப்பு செய்த அதே வேளை மீதி பணத்தை, மீதி எவ்வளவு, 50,000 வைப்பு செய்த மீதியும் 50,000 தான், மீதி 50,000 கம்பெனி பியின் பங்குகளை வாங்குவதற்கும் பயன்படுத்தினார். 50,000 ஏ கம்பெனிக்கும் 50,000 பி கம்பெனிக்கும் பயன்படுத்தினார். அதுல சந்தேகம் இல்லத்தருக்கும். ஆக லேசான பகுதி, 50,000 50,000 பிலையும் சரி சமமா பகிர்ந்து முதலீடு செஞ்சுக்கிறேன். அப்ப இதுக்கு பேரு தான் முதலீடு. 2 கம்பெனிகளில் இருந்தான முதலீடு, ஏ கம்பெனியில முதலீடு 50,000, பி கம்பெனியில முதலீடும் 50,000. சரியா? இப்ப பாருங்க, ஏ கம்பெனி என்னதான் வட்டி வழங்குகின்றது. அப்ப பாருங்க, கேட்கிற, அவர் ஓராண்டின் இறுதியில் கம்பெனி பியிலிருந்து பங்கு லாபத்தை பெற்றுக்கொண்டு ஓராண்டின் இறுதியில் 25 ஒரு பங்கு லாபத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பங்கு ரூபாய் 26 எல்லா பங்குகளையும் விற்கின்றார். ஓராண்டின் இறுதியில் அவருக்கு எம் முதலீட்டில் இருந்து 2 முதலீடுக்கும் கணக்கு செய்யணும். அப்பதான் எதன் லாபகரமானதுன்னு பார்க்கலாம். அப்ப ஏ கம்பெனியில் என்ன வழங்குகின்றது? வட்டி. ஏ வந்து நிதி நிறுவனம் வட்டியை வழங்குகின்றது 50,000 ரூபாவுக்கு. எத்தனை வருடங்களுக்கு? ஓராண்டில். முக்கியம் இது, ஓராண்டில். தர வட்டி வீதம் 9 வீதம். 9 வீதம்டா 9 கீழ் 100, 100க்கு 9 சுருக்க தெரியும். சுருக்கினா 9×5 45 ரூபாய் 4,500 ரூபாய் வட்டி ஏ கம்பெனியில. ஏ கம்பெனியில மேற்கொண்டு ஒன்றுமே செய்யறதுக்கு இல்லை. பி கம்பெனியில தான் நிறைய வேலைக்கிற. என்ன செய்யறா? பங்குகளை வாங்குற. பங்குகளின் எண்ணிக்கை, எத்தனை பங்குகளையும் வாங்கலாம். 50,000 ரூபாவை முதலீடு செய்யும் கமலனுக்கு ஒரு பங்கின் விலை 25 எத்தனை பங்குகளை வாங்கலாம்? ஒரு பங்கு 25 ரூபா, 50,000க்கு எத்தனை பங்கையும் வாங்கலாம். அப்ப 50,000 என்ன செய்யணும்? 25 பிரிச்சோணும். 25 பிரிச்சோணும். ஏற்கனவே நான் உதாரணங்கள் சொல்லிக்கிறேன். ஒரு பங்கு 25 ரூபா, முதலீடு செய்த தொகை 50,000. 50,000 25 பிரிச்சால் 2,000 பங்குகளை வாங்கலாம். கமலன் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை 2,000 பங்குகள். அதற்கு நிறுவனம் தரும் பங்கு லாபம் 2,000 பங்குகளுக்கும் ஒரு பங்குக்கான பங்கு லாபம் தந்திக்கிற. பங்கொன்றுக்கான ஒரு பங்கிற்கு பங்கு லாபம் ₹1.50. அப்ப 2,000 தர ₹1.50. அப்ப பங்கு லாபம், கம்பெனி பியில் இருந்தான பங்கு லாபம் 2,000 ₹1.50 பெருக்கினா 3,000 ரூபாய். பங்கு லாபம் 3,000 ரூபாய். என்ன செய்யற கமலன்? முதலீடு செஞ்சு பங்குகளை பெற்றுக்கொண்டு சும்மாய்க்காம கம்பெனி பியிலிருந்து பங்கு லாபத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பங்கு 26 ரூபாய் வீதம் எல்லா பங்குகளையும் விற்கின்றார். எல்லா பங்குகளையும் விற்கின்றார். அப்ப விற்று பெற்ற பணம், விற்று பெற்ற பணம்
எத்தனை பங்குகளையும் இதையா விற்கணும்? 3000 விற்கிற இது ரூஃபா? பங்குகள் அல்ல, பங்குகளை தான் விற்கிறேன். அப்ப 2000 பங்குகள் அவரிடம் இருந்தது, 2000 தான் விற்பனை செய்ய போறார். 2000 பங்குகளை ஒரு பங்கு எவ்வளவு படியும் விற்கின்றார்? 26%. அப்ப 2026 பெருக்கினா விற்பதனால் கிடைக்கும் பணம் பெருக்கினா 26 2 52 ரூபா 52,000 ரூபா கிடைக்கும். பங்குகளை விற்பதால கமலனுக்கு கிடைத்த பணம் 52,000. வீதம் எல்லா பங்குகளையும் விற்கிறார். ஓராண்டின் இறுதியில் அவருக்கு எம்முதலீட்டிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைக்கின்றது என காரணங்களுடன் காட்டுக. ஏ நிறுவனத்திலிருந்து பாருங்க, ஏ நிறுவனத்திலிருந்து கிடைத்த லாபம் 4,500. அது தெளிவும். ரூபா 4,500. பி நிறுவனத்திலிருந்து, பி வங்கியிலிருந்து, பி கம்பெனியிலிருந்து கிடைத்த லாபத்தை பார்க்க பாருங்க, பங்கு லாபம் கிடைச்சிச்சு 3000. பங்கு லாபம் 3000 கிடைச்சிச்சு அவருக்கு. பங்கு லாபமாக அதில் ஒரு லாபம் 3000 லாபம். அது மட்டுமா லாபம்? இல்ல, அவர் 50,000 முதலிட்டாரே, பங்குகள் விற்பனையா 25 ரூபாய்க்கு வாங்கின பங்கு 26 ரூபாய்க்கு வித்திக்கிறாரு, கூட வித்திக்கிறாரு. 50,000 முதலீடு செய்தாரு, அவருக்கு கிடைத்தது பெற்ற பணம் 52,000 கிடைச்சிக்கு. 50,000 நிறுவனத்துக்கு கொடுத்தாரு, அவருக்கு கிடைச்சது 52,000. கூட கிடைச்சுதா குறைவா கிடைச்சுதா? 50,000 கொடுத்தாரு கமலன், திருப்பி கிடைச்சக்கொள்ள 52,000 கிடைச்சது, கூட கிடைச்சது. எவ்வளவு கூட? 2,000 ரூபா கூட. அப்ப அதுவும் லாபம்தான். 3000ம் 2,000ம் கூட்டினால் ரூபா 5,000. அப்ப எம் முதலீட்டில் இருந்தது கூட 5,000 தான் கூட. எம் முதலீட்டிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைக்கின்றது. கம்பெனி பியிலிருந்து, கம்பெனி பியின் முதலீட்டிலிருந்து தான் கூடுதலான லாபம் கிடைக்கின்றது. கம்பெனி பியின் முதலீட்டிலிருந்து தான் கூடுதலான லாபம் கிடைக்கிறது. இங்க 4,500 ரூபா, இங்க 5,000 ரூபா கிடைக்கின்றது. காரணம் இதுதான், இதுக்கு பேர் தான் காரணம். இரண்டாவது கேள்வியை பாருங்க. ஓராண்டின் இறுதியில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வருமானத்தை, மொத்த வருமானம் எவ்வளவு அவருக்கு கிடைக்கும்? ஒரு வருட முடிவுல கிடைக்கிற மொத்த வருமானம். ஏல 4,500, பில 5,000. மொத்த வருமானம் எவ்வளவு என்னப்பா? ஏட 4,500 மொத்தமுண்டா கூட்டணும். 6ஆம் ஆண்டுல படிச்சிட மொத்தமுண்டா கூட்டணும். 4,500 5,000 கூட்டினா மொத்த வருமானம் 9,500. வருமானத்தை முதலீடு செய்யப்பட்ட மொத்தம், அதுவும் மொத்தம். முதலீடு செய்த மொத்தம் அவர்கிட்ட இருந்தது 1 லட்சம், அதுதான் முதலீடு செய்யறப்ப மொத்தம். இதுல 50 இதுல 50, மொத்தம் 50,000 50,000ம் 1 லட்சம். அப்ப 9,500 ரூபா வருமானம் கிடைக்குது. எவ்வளவு முதலீடு செஞ்சதாலே? 1 லட்சம் ரூபாவை முதலீடு செய்த கமலனுக்கு 9,500 ரூபா மொத்த வருமானம் கிடைக்கின்றது. சதவீதம் என்றால் தர 100. சதவீதம் என்றால் தர 100. சுருக்கிறதுக்கு சின்ன புள்ள மாறி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2 0 2 0 வெட்டினால் இந்த 2 பூஜ்ஜியத்தையும் இந்த 2 பூஜ்ஜியத்தையும் வெட்டணும். 95 பிரிச்சோணும் 10ஆல. பிரிச்சால் 9.5 வீதம். அதுதான் இந்த கேள்விக்கான பூரணமான விடை. குட்டி கேள்வி 2 ஆக லேசா புள்ளி எடுக்கிற ஒரு பாடம் தான் இதுவும், வீதம் சதவீதம் பாடம். ஆனா வாசிச்சு விளங்கிக் கொள்ளணும். தமிழால தான் நிற்கிறேன். அதை வாசிச்சு விளங்கினால் லேசா புள்ளி எடுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது. இப்ப இதுல இறைவரி சம்பந்தமாம் ஒரு உதாரணத்தை விளங்கப்படுத்திட்டு உங்களுக்கு ஒரு கணக்கு தாரேன் நான். சரியா? இறைவரி சம்பந்தமான ஒரு கேள்வியும், இறைவரையும் 10ஆம் ஆண்டுல படிச்சுக்கிறேன். அந்த கேள்வியை விளங்கப்படுத்துறதோட உங்களுக்கு ஒரு கேள்வி தாரேன் செய்யறதுக்கு. இறைவரி, வருமான வரி, வரி சம்பந்தமானதெல்லாம் படிக்கிறது 10ல பாருங்க. குமார்
நகரசபை எல்லையின் உள்ளே ஒரு வியாபாரத்தை நடத்துகின்றார். அவருடைய வியாபார நிலையத்தின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 40,000 ஆகும். அந்நகர சபை 22% ஆண்டு இறைவரியை அறவிடுகின்றது. இறைவரின்ற சொல் வந்தா கேள்விக்கு போக முந்தி இறைவரிக்கான சமன்பாட்டை எழுதிக்கோங்க. அப்ப லேசி. இறைவரிக்கான சமன்பாடு தேவையான ஆக்கள் இப்ப நோட் பண்ணிக்கோங்க. இறைவரி சமன் வீட்டின் அல்லது ஏதோ ஒரு சொத்தின் ஆண்டு பெருமானம், மதிப்பிடப்பட்ட ஆண்டு பெருமானம் தர வீதத்தின் கீழ் 100. 10ஆம் ஆண்டு கோப்பியை திருப்பி பார்த்தா அதுலயே மீக்கும். இறைவரைக்கு நான் சமன்பாடு தராமைந்ததில்ல, அந்த சமன்பாடு ஈக்கும். சரியா? இப்ப பாருங்க, ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய இறைவரியை காண்க. லேசி சமன்பாடு தெரியும்டா. முதலாவது இறைவரிய காணோனும். இறைவரி தெரியா. இறைவரி சமன் ஆண்டு பெருமானம். இதுக்கு தேடி போட்டு எழுதுறது. ஆண்டு மதிப்பிடப்பட்ட பெருமானம் 40,000 தர வீதம். வீதமும் தந்திக்கிற 22 வீதம். 22னா 100க்கு 22. 22ன் கீழ் 100. 2 0 2 0 வெட்டினால் ரூபா 4 தர 22 88 0 0 8800. அதுல ரெண்டாவது காலாண்டு இறைவரி. ஓராண்டுக்கு 2800 காலாண்டு வரி. காலாண்டு வரி. காலாண்டு வரி எப்படியும் கண்டுபிடிச்சிடறேன். இதை 4ஆல பிரிச்சோணும். 8800 ஓராண்டு வரிய 4ஆல பிரிச்சுறதுதான் காலாண்டு வரி. ரூபா 88 2ஆல பிரிச்சா 22 2200. சரியா? போன வருஷம் நீங்க எக்ஸாம் எழுதினா முழு புள்ளியும் எடுக்கிச்சு. அநியாயமே. பிஏ பாருங்க. ஆண்டு வருமானம் முதல் 50,000க்கு வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி. வருமான வரி. அடுத்த 5 லட்சத்துக்கு 4 வீதம், அடுத்த 5 லட்சத்துக்கு 8 வீதம். மேற்குறித்த அட்டவணைக்கேற்ப குமார் ஓராண்டுக்காக 12,000 ரூபாவை வருமான வரியாக செலுத்துகின்றார். இந்த கேள்வி முதல் தடவையா வந்திருக்கிற. ஏண்டால் இந்த வருமான வரி பாடம் படிச்சிட 10ஆம் ஆண்டுல வருமான வரி பாடம் படிச்சும் போது இதுக்கான உதாரணம் புக்ல இல்ல. இந்த மாதிரி வரிய தந்து வருமானத்தை கேட்கறதுக்கான உதாரணம் புக்ல இல்ல. ஆனா கேள்வி தந்திக்கிற பயிற்சியில நாங்க கிளாஸ்ல கேள்வியும் செஞ்ச. இப்படி வந்தா எப்படியும் வருமானத்தை கண்டுபிடிச்சிறேன். அவர் வருமான வரியை செலுத்தும் ஒருவராக இருந்தால் குமார் அவரது வருமானம் நிச்சயமாக 5 லட்சத்தை தாண்டுகின்றது, விஞ்சுகின்றது. நீர் ஏற்றுக்கொள்கின்றீரா? நான் சொல்றேன், குமார் வருமான வரியை செலுத்தும் ஒருவராக இருந்தால் அவரது வருமானம் 5 லட்சத்தை தாண்டுகின்றது. 5 லட்சத்தை விட கூடுதலாக அவர் உழைக்கின்றார் என்பது கருத்து. அதை ஏற்றுக்கொள்கின்றாரா? ஆம். ஏண்டா வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. வருமான வரிக்கு கட்ட தேவை 5 லட்சத்துக்கு. அதை கூடினாதான் வருமான வரி கட்டணும். அவர் வருமான வரி கட்டும் ஒருவராக இருந்தால் அவருடைய வருமானம் 5 லட்சத்தை விட நிச்சயமா கூடினதா தான் நிற்கும். அப்ப அவருடைய வருமான வரி தெரியா. எக்ஸ். முதல் 5 லட்சத்துக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த 5 லட்சத்துக்கு அவருடைய வருமான வரியிலிருந்து அடுத்த 5 லட்சத்துக்கு 4 வீதம் வரி செலுத்தணும். தர 4ன் கீழ் 100. அடுத்த 5 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு 8 வீதம் செலுத்தணும். தர 8ன் கீழ் 100. 8 வீதம். வீதம்டா தெரியும். அப்ப பாருங்க, 2 0 2 0 வெட்டினால் 5 20,000. அவர் 20,000 வரை கட்டுறா இல்ல 20,000 விட குறைவு. குறைவுண்டா அவருடைய வருமானமும் இந்த 5 லட்சத்தை விட குறைவா தான் நீக்கும். இந்த இடத்துல இது 5 லட்சம், அடுத்த 5 லட்சத்தை விட குறைவா தான் நீக்கும். அப்ப அடுத்த 20,000 விட குறைவு அவருடைய வருமான வரி தெரியா. எவ்வளோன்னு தெரியும். அப்ப எக்ஸ் வருமானத்துக்கு ஆனா 4 வீத வருமான வரி செலுத்தினால் 100க்கு 4 வீதம் அவருடைய வரி கண்டுபிடிச்சு தந்திக்கிற 12,000 ரூபா.
பின்னமானது சமனுக்கு அங்கால போகும்போது தலைகீழாக மாறும். எக்ஸ் சமன் 12,000 தர 100 கீழ் 4. 4ஐயும் 12ஐயும் சுருக்கினா 3 முறை. அப்ப எக்ஸ் சமன் 3 லட்சம். 3 லட்சம் ரூபாவுக்கு தான் அவர் 12,000 கட்டுறாரு. ஏற்கனவே 3 லட்சம் அவருடைய வருமானம். 3 லட்சம் இனிதான் அவர் வருமானமே, வரி கட்டவே தேவையில்ல. 5 லட்சத்துக்கு வரி விலக்கு, 3 லட்சத்துக்கு 12,000 வரி கட்டுறார். அப்ப ஆகவே அவருடைய வருமானம் 5 லட்சம் வரி விலக்களிக்கப்பட்ட வருமானம், வரி கட்ட தேவையில்லாத வருமானம். அதோட வரிக்குரித்தான வருமானம் 3 லட்சம். கூட்டினால் அவருடைய வருமானம் 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் தான் அவருடைய வருமானம். சரியா? இந்த கேள்வி போன வருஷம் வந்துச்சு தானே, அதனால இந்த வருஷம் வராது அப்படின்னும் எடுக்கலாம். போன வருஷம் வந்த கேள்வியை இந்த வருடமும் போடுவோம். நிறைய பேர் விடையளிக்கலன்ட்டு திருப்பியும் போடலாம். இல்லாட்டி போன வருஷம் பாஸ் பேப்பரை சரி மட்டும் பயிற்சி எடுத்த பிள்ளைகள் சரி, இன்னொரு பயிற்சி எடுத்து பாஸ் ஆகி கொள்ளட்டும். இந்த வருடமும் அதையொத்த கேள்விகளையும் போடலாம். பல மாறி யோசிச்சலாம். அதனால இதுக்கும் தயாராயிருங்க. சரியா? இந்த கேள்வியை திருப்பி விளங்கப்படுத்த இத கேள்வி ஏன் வருமான வரி கேள்வியா? சரியா? இப்ப பி பகுதி அதான் இந்த இதுல பி பகுதியா? இந்த வருமான வரி கேள்வியான்னு கேக்குறேன். அவதான் நீங்க இதுல இந்த கேள்வி விளங்காதாக்கள், வருமான வரி பகுதி விளங்காதாக்கள் அவதானிச்சுக்கோங்க. அதாவது ஒருவருடைய வருமானத்துக்கு வரி கட்டப்படுகின்றது. 5 லட்சத்துக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 5 லட்சத்துக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைண்டா அது வரி விலக்களிக்கப்பட்ட வருமானம். வரி செலுத்த தேவையில்லாத வருமானம். சரியா? அப்ப பாருங்க, ஒருவருடைய வருமானம் எங்களுக்கு தெரியா. எக்ஸ் ரூபா வருமானம் உழைக்கிறாரு. அவருடைய வருமானத்தை பகுதியா பிரிச்சு முதல் 5 லட்சத்துக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த 5 லட்சத்துக்கு 4% வரி. அதிலும் கூட வருமானம் உழைப்பாராக இருந்தால் அதுக்கு 8% வரி செலுத்தணும். இதுதான் வருமான வரி படிமுறை. முதல் 5 லட்சத்துக்கு வரி இல்லை, அடுத்த 5 லட்சத்துக்கு 4%, அடுத்த 5 லட்சத்துக்கு 8%. ஒருவர் 5 லட்சத்திலும் குறைவான வருமானத்தை உழைக்கின்றார் என்றால் அவருக்கு வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 5 லட்சத்தை தாண்டும் பொழுதுதான் அவர் வரிக்கு உள்ளாகின்றார். ஒருவர் 6 லட்சம் வருமானம் உழைக்கின்றார் என்றா 6 லட்சத்துல 5 லட்சத்துக்கு வரி தேவையில்லை. மீதி 1 லட்சத்துக்கு தான் வரி கணக்கிடப்படுகின்றது. ஆண்டுதோறும் ஒரு வருடத்துக்கு தான். சரியா? 1 லட்சத்துக்கு தான் வரி கணிப்பிடப்படுகின்றது. அது மாதிரி இப்ப எங்களுக்கு இதுல தெரியா எப்படி ஏன் வரி கணிப்பிடப்படுகின்றது. அவரோட வருமானத்தை பத்தியே தெரியா. வருமானத்தை ஒழிச்சு வச்சுக்கிறேன். தெரியா எங்களுக்கு அவரோட வருமானம் எவ்வளவு உண்டு. அப்ப நிச்சயமா 5 லட்சத்தை விட கூடத்தான் நீக்கும். அதானே வரி கட்டுறாரு. 12,000 ரூபாய் வரி கட்டுகின்றார். அப்ப அவரோட வருமானம் 5 லட்சத்தை விட கூடுதலா தான் நீக்கும். அப்ப 5 லட்சத்தை விட கூட 6 லட்சமா 7 லட்சமா 6,50,000 8 லட்சமா 1 மில்லியனான்னு தெரியும். அப்ப 1 மில்லியனாக இருந்தால் 5 லட்சமாக இருந்தால் 5 லட்சத்துக்கு 4% 20,000 வார 20,000 அவர் வரி கட்டுறார் இல்ல. 20,000 விட கூடண்டா இதுக்கும் போகும். 20,000 குறைவு. அப்ப எவ்வளோன்னு தெரியா. அவரோட வருமானம் தெரியா. தானே கேட்கிற வருமானம் தெரியா. வருமானம் எக்ஸ் ஆக இருந்தால்
அதுக்கு 4 வீதம் 4னா 100க்கு 4 கண்டுபிடிச்சா வரி தந்திக்கிற 12,000. அப்ப பின்னமானது சமனுக்கு அங்கால போகும்போது தலைகீழாக மாறும். எக்ஸ் சமன் 12,000 தர 100ன் கீழ் 4. சுருக்க தெரியும். 4ஐயும் 12ஐயும் சுருக்கினா 3 முறை. அப்ப ரூபா 3 லட்சம். இருபதாயிரத்தை போட்டேன்டா 5 லட்சத்தை 4 வீதமாக்கினா பாருங்க. 5 லட்சத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு 20,000 போட்டேன்டா 4ன் கீழ் 100 பார்த்தா 5 20,000. 20,000 போட்டேன்டா இந்த அவர் செலுத்துற தொகை 20,000 விட 32,000 இருந்துச்சுன்னா இங்க தெரியாவே எங்களுக்கு. அப்ப 20,000 இதுக்குள்ள கடங்குற. அப்ப எங்களுக்கு தெரியும் 20,000 இதுதான் லிமிட். 20,000 20,000 விட கூடண்டா இதை கண்டுட்டு இங்கக்கும் போகணும். இங்கதான் எக்ஸ் போடணும். எக்ஸ் தர 8ன் கீழ் 100 சமன் தான் விடைய போட்டிக்கணும். இப்ப 20,000 விட குறவுனாலதான் இந்த கட்டத்துள்ள கேட்கிறேன். நாங்க அவரோட வருமான வரி 12,000னாலதான் இந்த இதுக்குள்ள கேட்கிறோம். அவர் 12,000 தானே செலுத்துறேன். 20,000 குறவுண்டா 5 லட்சத்தை விட குறவாய்க்கும். 5 லட்சம் 5 20,000 அதான் 20,000 போட்டு. சரியா? 20,000 போட காரணம் இதை கண்டுபிடிச்சிடறதுக்கு கூடவா குறவான்னு கண்டுபிடிச்சேன். சரியா? அப்ப பாருங்க. அப்ப 3 லட்சம் ஏற்கனவே 5 லட்சத்துக்கு வரி கட்ட தேவையில்ல. அந்த 5 லட்சம் வரிக்கு உரித்தான வருமானம். வருமான வரிக்கு உரித்தான வருமானம் 3 லட்சம். 5 லட்சத்தையும் 3 லட்சத்தையும் கூட்டினா அவரோட வருமானம் 8 லட்சம் ரூபா. 5 லட்சத்தையும் 3 லட்சத்தையும் கூட்டினா அவரோட வருமானம் ரூபா 8 லட்சம் தான் அவரோட வருமானம். விட 8 லட்சம் ரூபா. சரியா? இப்ப நான் உங்களுக்கு பயிற்சிக்காக ஒரு கணக்கு தாரேன். அதை நீங்க செய்யுங்க. ஏபி என்னும் இரு வங்கிகள் வைப்புகளுக்காக செலுத்தும் வட்டி பற்றி கீழே குறிப்பிட்ட அறிவித்தல்களை வெளியிட்டுள்ளன. உங்கள் வைப்புக்கு 5.2 வீத ஆண்டு எளிய வட்டி. எளிய வட்டின்ற சொல் வந்தோடனே ஞாபகத்துக்கு வரணும். எளிய வட்டி PTRன் கீழ் 100. எளிய வட்டி. உங்கள் வைப்புக்கு 5 வீத ஆண்டுக்கு கூட்டு வட்டி. கூட்டு வட்டி கணக்கிடுற முறை தெரியும். ஒவ்வொரு ஸ்டெப்பாவும் தெரியும். ஒரே வரியில விட எழுதுறதும் தெரியும். மோகனிடம் 80,000 ரூபாய் இருந்தது. அவர் அதில் அரைவாசியை வங்கி ஏயிலும் மீதி அரைவாசியை வங்கி பியிலும் வைப்பு செய்யார். அதே மாதிரிதான் ஒரு வருஷத்துக்கு முந்தி வந்த கேள்வியே மாதிரிதான் போட்டிக்கிறேன். வங்கி ஏயிலும், அதாவது மோகனிடம் இருந்த 80,000 ரூபாய் 80,000 ரூபாவை சரிசமமா பிரிச்சு 2 80,000 சரியா பிரிச்சு 40,000 ஏயிலும் 40,000 அதில் அரைவாசி ஏயிலும் மீதி அரைவாசியை பியிலும் வைப்பு செய்தார். அதேதான் அரைவாசிய பியிலும் 40,000 வைப்பு செய்தார். முதலாவது கேள்வி, வங்கி ஏயில் செய்த பண வைப்பிலிருந்து மோகனுக்கு ஓராண்டிற்கு கிடைக்கும் வட்டியை காண்க. வங்கி ஏயிலிருந்து செய்த பண வைப்பிலிருந்து மோகனுக்கு ஓராண்டிற்கு கிடைக்கும் வட்டியை காண்க. அப்ப ஏ வங்கியில வட்டி சமன் 40,000க்கு வட்டி பார்க்க தெரியும். தர ஏ எளிய வட்டி. ஒரு வருடத்துக்கு நாள சமன்பாடு போட்டு செய்ய மேலும் போடாம செய்ய மேலும் ஓராண்டுக்கு உங்களோட விடைகள் சரி. 5.2 கீழ் வீதம் 100க்கு 5.2 இதையும் சுருக்கினால் 52 4ஆல பெருக்கி 2 சைஃபர் சேர்த்து தசம் வச்சோணும். பெருக்க தசம் வச்சா எல்லாம் தெரியும். பெருக்கினா 2080 ரூபா. அது எல்லாருக்கும் தெரியும். எல்லார்ட்டையும் சரியாயிக்கும். சரியா? அடுத்ததை பாருங்க. அவருடைய பண வைப்புகளிலிருந்து 2 ஆண்டுகளின் இறுதியில் அவருக்கு எவ்வங்கியிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைக்கும்? அது விடைக்கு காரணம் காட்டுக. 2 ஆண்டுகள்
இது ஒரு வருட வட்டி. எளிய வட்டியாக இருந்தால் வருடா வருடம் சென்றாலும் வட்டி மாறுவதில்லை. எளிய வட்டின்னா அது மாறாது. ஏல எளிய வட்டி எவ்வளவு வாய்க்கும்? 2080 அடுத்த வருஷத்துக்கும். அப்ப அதை 2ஆல பெருக்கணும். பிய பாருங்க, வங்கி பிக்கு செய்யறேன். பில கூட்டு வட்டி. கூட்டு வட்டி வந்து 2 முறையில செய்யலும். 1ஆம் வருட வட்டி. சில கேள்விகளுக்கு மற்ற முறையில செஞ்சா புள்ளி உண்டு, சில கேள்விகளுக்கு அது சின்ன ஷார்ட் ஃபார்ம்ன்றனால புள்ளி எதிர்பார்ப்பது கொஞ்சம் கஷ்டம். அதனால இந்த முறையில செஞ்சா எப்படி வந்தாலும் தப்பிச்சலாம். 40,000 தர 5 வீதத்தின் கீழ் 100 வீதம் 100க்கு 5 2 சைஃபர் 2 சைஃபர் வெட்டினால் 5 20 ரூபா 2000. 1ஆம் வருட வட்டி 2000. 1ஆம் வருட முடிவில் எவ்வளவு தொகைக்கும்? 40,000 வைப்பு செஞ்சா அதுக்கு 2000 வட்டினா 40,000 2000 கூட்டி 42,000. அடுத்த 2ஆம் வருட வட்டி. 2ஆம் வருட வட்டியானது இதுக்கு கணிப்பிடல, 40,000க்கு இதுக்கு தான் கணிப்பிட போறோம். 42,000க்கு தர வீதம் மாறுவதில்லை, 100க்கு 5 வீதம் மாறல. 42,000க்கு 100க்கு 5 2 சைஃபர் 2 சைஃபர் வெட்டினா பெருக்கினால் 2100. 42 5ஆல பெருக்கினா பெருக்கி சைஃபர் சேர்த்தா 2100 ரூபா. அப்ப கூடுதலான வருமானம் 2ஆம் வருட முதலாம் வருமானம் பியிலிருந்து வருமானம். பியில் வருமானம் மொத்த வருமானம் எவ்வளோ? வருமானம் 1ஆம் வருட வட்டி 2000. 1ஆம் வருட வட்டி 2000. 2ஆம் வருட வட்டி 2100. ரெண்டையும் கூட்டினால் 2000ம் 2100ம் 4100 ரூபா. 4100. ஏயில் வருமானம். ஏயில் வருமானம் வந்து 2080 2ஆ பெருக்கணும், 2 வருடம். 2080 2ஆ பெருக்கினா 4160. அப்ப எதிலிருந்து கூடிய வருமானம் கிடைக்கும்? 4160 பெரிது 4000த்திலும். ஆகவே ஏயில் தான் கூடிய வருமானம். உமது விடைக்கு காரணம் இந்த குறியீடு போட்டு காட்டணும். 4100 ஆனது கூட, 4160 ஆனது 4000த்திலும் அதிகம். சரியா? 3ஆவது கேள்வியை பாருங்க, பெரியதொரு பந்தி மாதிரி வாசி பாப்போம் என்ன சொல்றேன். 3ஆவது நிறைய பேர்ட கருத்து என்னன்னா 1 2 எப்படி சரி சமாளித்து செஞ்சு கொள்ளல, 3ஆவது தான் கஷ்டம் அப்படின்னு. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் மோகன் தனக்கு 2 வைப்பில்களிலிருந்தும் கிடைத்த மொத்த வருமானத்துடன் தொடக்கத்தில் வைப்பு செய்த பணத்தையும். மொத்த வருமானம் எவ்வளோ? ஏல 4160, பில 4000. மொத்த வருமானத்துடன் தொடக்கத்தில் வைப்பு செய்த பணம் 80,000. அதெல்லாம் சேர்த்து வைப்பு செய்த பணத்தையும் வேறு மேலதிக பணத்தையும் சேர்த்து, அப்ப சக மேலதிக பணம் தெரியா எக்ஸையும் சேர்த்து ஒரு கம்பெனியின் பங்குகளை வாங்குவதற்கு இட்டார்ண்டா இதான் முதலீடு. இவ்வளோ தொகையை முதலீடு செய்யறார். 4160 4000 80,000 செஞ்சா போதாவா? இன்னொரு தொகையும் சேர்த்து செய்யறாரு. 80,000 போதா, 4000 4160 போதாண்டு சொல்லி இன்னொரு தொகையும் சேர்த்து முதலீடு செய்யறார். பில 4100 வரணும். 4000 அல்ல 4100. 4100 இங்க போட்டிக்கிறீங்க தவறைக்கு. 4000 அல்ல 4100. இங்கே 4100 வரணும். அப்ப அதை வைப்பு செஞ்சா 4100 விட 4160 பெருசி. 4100 4160 4160 80,000 எல்லாம் சேர்த்து வைப்பு செய்கிறார். அதோட மேலதிகம் ஒரு பணத்தையும் சேர்த்து பொக்கெட்ல இந்திக்கும் சல்லி கொஞ்சம் அதையும் சேர்த்து போட்டு முதலீடு செய்கிறார். மொத்த பணத்தை ஒரு கம்பெனியின் பங்குகளை வாங்குவதற்கு இட்டார். அக்கம்பெனி ஒரு பங்கின் சந்தை விலை 50 ஆகும்.
இவ்வளோ முதலீடு செஞ்சு இது எல்லாத்தையும் கூட்ட, இது மூணையும் கூட்டையிலும் இதை கூட்டலாம். இது மூணையும் கூட்டேலும் கூட்டினா 88,260. 4000 8,000 8,260. அப்ப 88,260 எக்ஸையும் கூட்டித்தான் முதலீடு செய்யறேன். சரியா? ஒரு பங்கின் சந்தை விலை 50 ஆகும். பங்குகளோட எண்ணிக்கை காண்றதுக்கு முதலீட்ட பங்குகளால பிரிச்சோணும். முதலீட்ட பங்கொன்றின் சந்தை விலையால பிரிச்சோணும். அப்ப இங்க முதலீட்டு மொத்தம் தந்தில பங்கொன்றிட்ட சந்தை விலை 50ஆல பிரிச்சு எக்ஸ்போர்ட் போட்டே செய்யும். மேலும் இது தலைகீழா போகும். மேலும் பாருங்க, ஆண்டுதோறும் ஒரு பங்குக்கு 2 ரூபாய் பங்கு லாபத்தை செலுத்துகின்றது. ஓர் ஆண்டின் இறுதியில் அவருக்கு 3600 பங்கு லாப வருமானம். 3600 கிடைச்சிச்சு. ஒரு பங்குக்கு 2 ரூபா படி கொடுத்து 3600 கிடைச்சிக்கு. ஒரு பங்கின் அவருக்கு 2 ரூபா தான் கிடைச்சிக்கும். ஆனா 3600 ரூபாய் பங்கு லாபம் கிடைச்சிக்கு. அப்ப எத்தனை பங்குகளின் அவரிடம் இருந்தது? பங்குகளின் எண்ணிக்கை அவருக்கு ஒரு பங்குக்கு 2 ரூபா படி 2 பங்கினா 4 ரூபா கிடைச்சிக்கும். 3 பங்கினா 6 ரூபா, 4 பங்கினா 8 ரூபா அப்படி கிடைச்சிக்கும். அவருக்கு 3600 ரூபா கிடைச்சிக்கு. ஒரு பங்குக்கு 2 ரூபா படி. அப்ப எத்தனை பங்குன்னு அவர்கிட்ட இந்த பார்க்க 3600 2ஆல பிரிச்சோணும். பிரிச்சால் 1800 பங்குகள். 1800 பங்கு அவர்கிட்ட இந்திக்கும். அந்த பங்குகளுக்கு தான் 1800 2 ரூபா படி 3600 பங்கு லாபம் கிடைத்தது. அவரிடம் இருந்த பங்குகளின் எண்ணிக்கை 1800. 1800 இருந்ததுனால தானே 2 ரூபா படி 3600 பங்கு லாபம் கிடைச்சிச்சு. 1800 பங்குகளையும் வாங்குவதற்கு அவர் எவ்வளவு பணம் கொடுத்திருக்க வேண்டும்? அதான் முதலீடு. முதலீடுண்டா பங்குகளை வாங்க கொடுத்த பணம். கொடுத்த பணம் தான் 88,260 எக்ஸ கூட்டி எவ்வளோன்னு தெரியும். எவ்வளவு கொடுத்தேன் அவரோட பொக்கெட்ல யாருக்கு இந்த எவ்வளவு இருந்தேன்னு தெரியும். அப்ப எவ்வளவு கொடுத்தேன்னு தெரியும். அதான் கண்டுபிடிச்ச போறோம். அப்ப 1800 பங்குகளையும் வாங்க ஒரு பங்குட விலை 50 ரூபாய். அவர் ஒரு பங்கா வாங்கினாரு 1800 பங்குகள். 2 பங்கு வாங்கினா 100 ரூபா கொடுத்தீங்க. 3 பங்குன்னா 150 ரூபா. அப்ப 1800 பங்குகளையும் வாங்குவதற்கு 50 ரூபாய் படி எவ்வளவு செலுத்தி இருப்பார்? 18 90. 90,000 ரூபாய் முதலீடு செய்திருப்பார். அவரோட முதலீடு 90,000 ரூபாய். அப்ப மேலதிகமா செலுத்த பணம், மேலதிகமாக சேர்த்த பணம் என்ன செய்யணும்? 90,000 மேலதிகமா சேர்த்த பணம் பார்க்க 88,260 கழிச்சோணும். கழிச்சால் 1740 ரூபாய் தான் மேலதிகமா செலுத்த பணம், சேர்த்த பணம். மேலதிகமா 1740 சேர்த்து அவரு 90,000 ஆக்கி முதலீடு செஞ்சுக்கிறாரு. 90,000 அவர் செய்த முதலீடு. ஆனா அவர் பங்கு வங்கிகளோட வைப்புலேருந்து எடுத்த வருமானம், வட்டி, முதலீடு எல்லாம் சேர்த்தினா 88,260 ரூபாய் வந்துச்சு. 90,000 ஆக்குறதுக்கு அவர்கிட்ட இந்த 1740 ரூபாவையும் சேர்த்து 90,000 முதலீடு செய்துள்ளார். அவர் மேலதிகமாக சேகரித்த பணம் 1740. மேலதிகமாக சேகரித்த பணம். இன்னொரு கணக்குள்ள போவோம். எழுத கிடைச்சலையும் எந்தவித கவலையும் பட தேவையில்ல. நீங்களா தனியா உட்காந்து செஞ்சு பாருங்க. அப்பையும் உங்களுக்கு செய்யக்குள்ள டவுட் வந்தா தாராளமா கேட்கலும். சரியா? இப்ப இதை செய்யுங்க. ஏ பி ரெண்டும் வேற தீர்வையும் திருப்பி வந்திக்கு இறைவரை தீர்வையும் இறைவரையும் சரியா? அவதானிங்க. மின்பொருள்களை இறக்குமதி செய்கையில் 30% தீர்வை அறவிடப்படுகின்றது. இவ்வகை பொருளொன்றை இறக்குமதி செய்கையில் தீர்வையாக 9,000 செலுத்த வேண்டுமெனின் இறக்குமதி செய்யும் பொருளின் பெருமானம். தீர்வை 9,000 ரூபால இது வீதத்துல தந்திக்கிறேன். அப்ப 30% தான்
9000 என்றால் தர 100. 30 வீதம் தான் 9000 என்றால் தர 100. சரியா? 30 இப்படி செய்யும். மேலும் இன்னொரு முறையில செய்யலும். உங்களுக்கு இது விளங்காயிடும். 30 வீதம் தான் 9000 என்றால் தர 100க்கு. அப்படி பார்க்குவோம். மேலும் அப்படி பொருளோட பெறுமதி தெரியா, அதுக்கு 100க்கு 30 வீதம் கணிப்பிட்டா விட தீர்வை 9000. அப்ப பின்னமானது சமனுக்கு அங்கால போகும்போது தலைகீழா மாறும். x சமன் 9000 தர 100ன் கீழ் 30. இப்படி செஞ்சாலும் ஒரே விட தான் வரப்போகுது. வேண்டிய மாதிரி செய்யலும். 3ஐயும் 9ஐயும் சுருக்கினா 3 முறை. இப்போ 3 தர 10 30,000. 30,000 ரூபா. எந்த மெத்தட்ல செஞ்சாலும் ரூபா 30,000 தான் பெருமானம். வேண்டிய முறையில செய்யலும். பிய பாருங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 30,000 ஆகும். அந்த ஆதனத்திற்கு நகர சபை 8 வீத ஆண்டு இறைவரியை அறவிடுமெனின் ஒரு காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரின்ற சொல் வந்தா நான் சொல்லிக்கிறேன். இறைவரின்ற சொல் வந்தோடனே ஆண்டு பெருமானம் தர வீதத்தின் கீழ் 100. இதை போட்டால் லேசா வேண்டிய கணக்க செய்யலும். அப்ப மதிப்பிடப்பட்ட பெருமானம் 30,000. அப்ப இறைவரி தெரிய ஆண்டு பெருமானம் 30,000 தர வீதம் தந்திக்கிற 8. 8ன் கீழ் 100. 8ன் கீழ் 100. 2 சைஃபர் 2 சைஃபர் வெட்டினா 8 3 24. 2400 ரூபா. நான் கேட்கிற காலாண்டு வரி. காலாண்டு வரிண்டா அதை 4ஆல பிரிச்சோணும். ஒரே அடிக்கு இங்கு கீழ் தர உண்டு கீழ் 4 போட்டாலும் சரி, எந்த முறையில செஞ்சாலும் சரி. 2400 4ஆல பிரிச்சால் ரூபா 600. பேல 1வது. லேசி. அடுத்ததை பாருங்க. 2வது. சில ஆண்டுகளுக்கு பின்னர் வீட்டின் மதிப்பீட்டு பெருமானம் மாறியது. அத்துடன் நகரசபை அறவிடும் இறைவரி. இன்னொருக்கா இறைவரி. அதை சமன்பாடு எழுதுவோம் நாங்க. அப்ப லேசி. இறைவரி சமன் ஆண்டு பெருமானம் தர வீதத்தின் கீழ் 100. சரியா? அப்ப பாருங்க. சில ஆண்டுகளுக்கு பின்னர் வீட்டின் மதிப்பீட்டு பெருமானம் மாறியது. எவ்வளோன்னு தெரியும் ஆண்டு பெருமானம். ஆண்டு பெருமானம் தெரியாதானே. அப்ப ஆண்டு பெருமானம் எழுதுவோம். ஆண்டு பெருமானம் தெரியா தர சதவீதமும் 9 வரை அதிகரித்தது. அப்ப 9 ஆகிக்கிற சதவீதம். 9ன் கீழ் 100. சதவீதம் தந்திக்கிற 9ன் கீழ் 100. அப்போது ஒரு காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி 30 அதிகரித்தது. இங்க ஏற்கனவே காலாண்டு வரி 600. அப்ப 30 கூடிக்கிறேன்டா 630. 30 அதிகரித்ததுன்னு 600க்கு 30 ரூபா கூடிக்கிற. அப்ப 630. காலாண்டுக்கு 630ண்டா இங்க எப்பயுமே ஓராண்டத்தான் போடணும். ஓராண்டு தான் போடணும். காலாண்டு போடுறல போட்டா பில. காலாண்டுக்கு 30 ரூபா கூடண்டா 630. ஒரு வருடத்துக்கு பார்க்க ஒரு காலாண்டுக்கு 630னா வருடத்துக்கு பார்க்க 4ஆல பெருக்கணும். ஏன் 4ஆல பெருக்கணும்? 630 காலாண்டு வரை. அத வருடத்துக்கு பார்க்க 4ஆல பெருக்கணும். 630 4ஆல பெருக்கினா 2520 பெருக்க தெரியும். 2520. பின்னமானது சமனுக்கு அங்கால வரும்போது தலைகீழாக மாறும். தர நிகர் மாறு 100ன் கீழ் 9 சமன் ஆண்டு பெருமானம். சுருக்கினா 2520 9ஆல சுருக்கினா 28 முறை சைஃபர் 1 சேர்க்கணும். 28 சைஃபர் 280 100ஆல பெருக்கினா ரூபா 28,000 தான் வீட்டின் ஆண்டு பெருமானம். வீட்டின் ஆண்டு பெருமானம் 28,000 ரூபா. செஞ்சாக்கள விடைகள் சரி. வருணிடம் கம்பெனி ஏயின் 100 பங்குகள் இருந்தன. நிதியாண்டின் தொடக்கத்தில் அவர் அப்பங்குகளில் 40ஐ ஒரு பங்கு 210 வீதம் விற்றார்.
அதோட முற்றுப்புள்ளி. அப்போ நாங்கள் அதுக்கு குறிப்பு எழுதி கொள்வோம். வருணிடம் கம்பெனி ஏ பற்றி தான் பேசுகிறோம். ஏ கம்பெனியில் 100 பங்குகள் இருந்தது தொடக்கத்தில். அதில் 40 பங்குகளை விற்றார். அப்போ மீதி இருக்கிற பங்குகளின் எண்ணிக்கை 60. 100 பங்குகள் இருந்துச்சு வருணிடம். என்ன செய்தார்? 40 பங்குகளை விற்றார். விற்றால் மீதி இருக்கும் பங்குகளின் எண்ணிக்கை 60. அப்போ பாருங்க, கம்பெனி ஏ 100 பங்குகளை வைத்திருக்கும் வருண் ஆயிக்கும். ஏல 100 பங்குகள் இருந்துச்சு. 100 பங்குகள்ல விற்ற பங்குகள் 40, மீதி தன்னிடம் இருக்கும் பங்குகள் 60. சரியா? அப்ப பாருங்க, கம்பெனி ஏயின் 40 பங்குகளை விற்றதன் மூலம் வருண் பெற்ற பணம். அப்ப விற்று பெற்ற பணம் என்ன செய்யணும்? விற்று பெற்ற பணம் வந்து 40 பங்கு இருந்துச்சு. ஒவ்வொரு பங்கையும் எவ்வளவு படி விற்கின்றார்? 210 வீதம். ஒரு பங்கு 210 ரூபா படி விற்கிறார். அப்ப 40 பங்குகளையும் 210 ரூபா படி விற்றால் விற்று பெற்ற பணம் 4 தர 21 84 20 8400 ரூபாவுக்கு விற்றார். விற்று பெற்றார். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. அதுல கம்பெனி ஏயின் 40 பங்குகளை விற்பதன் மூலம் பெற்ற மொத்த பணத்தை, எது விற்பதன் மூலம் பெற்ற பணம்? 8400. விற்பதன் மூலம் பெற்ற மொத்த பணத்தை, இந்த பணத்தை பயன்படுத்தி அந்நிதியாண்டின் தொடக்கத்திலேயே வருண் ஒரு பங்கு 240 வீதம் கம்பெனி பியின் பங்குகளை ஒரு குறித்த எண்ணிக்கையை வாங்கினார். எத்தனை பங்கு வாங்கினார்னு தெரியும், குறித்த எண்ணிக்கை. அப்ப பி கம்பெனியோட பங்குகளின் எண்ணிக்கை, எத்தனை பங்குகளை வாங்க முடியுமா இருந்தது வருணுக்கு? 8400 தான் முதலீடு செய்த தொகை. இந்த விற்று பெற்ற பணத்தை கையில வச்சுக்கொள்ளாம இதுக்கு பங்குகள் வாங்குறான். 8400க்கு வாங்குறார். ஒரு பங்கின் விலை 240 ரூபாய். எவ்வளவு பொறுமதியான பங்குகள்? 240 ரூபாய். ஒரு பங்கின் விலை 240 ரூபாய் படி எத்தனை பங்குகள் வாங்குகின்றார்? 0 0 வெட்டிப்பட்டால் பிரிச்சா 840 24 பிரிச்சா 35 பங்குகள். நான் செய்யறதுக்கு டைம் தரவா? சரியா? செய்தாக்கள் செஞ்சு கொண்டு போங்க, தெரியாதாக்கள் கேளுங்க. அப்ப 35 பங்குகள் வாங்கினார் பி கம்பெனியில. 35 பங்குகளை வாங்க முடியுமா இருந்துச்சு. பியில இருந்து வாங்கிய பங்குகள் எண்ணிக்கை 35 பங்குகள். நிதியாண்டின் இறுதியில் பங்கு லாபமாக ஏ கம்பெனி இது கிரேட் 11 கிளாஸ், கிரேட் 10 இல்ல. நிதியாண்டின் இறுதியில் பங்கு லாபமாக கம்பெனியே ஒரு பங்குக்கு 15 வீதம் செலுத்திய அதே வேளை பி கம்பெனி 18 வீதம். ஏ கம்பெனியோட பங்கு லாபம் ஏல 15 ரூபா, பில 18 ரூபா. இந்த நிறுவனம் கூடிய லாபத்தை வழங்குகிற பி நிறுவனம். ஏபி ஆகிய கம்பெனிகளிலிருந்து அவருக்கு கிடைத்த மொத்த பங்கு லாப வருமானம். அப்ப பாருங்க, ஏலேருந்து பிலேருந்து தனித்தனியா பார்க்கணும். ஏண்டா சம எண்ணிக்கையான பங்குகள் வைத்திருக்கவும் இல்லை, பங்கு லாபமும் சமம் இல்லை. அப்ப ஏயிலிருந்து ஏல 100 பங்கு இருந்துச்சு, அதுல 40 பங்கு விற்றார். மிஞ்சிக்கிறது 60 பங்குகள். அப்ப 60 பங்குக்கும் பங்கு லாபம் கிடைக்கின்றது எவ்வளவு படி? 15 ரூபா படி. ஏ நிறுவனம் 15 ரூபாய் தானே பங்கு லாபம் வழங்குகின்றது. 100 பங்குல 40 விட்டாச்சு, 60 பங்கு தான் மீதி. அதுக்கான பங்கு லாபம் அவருக்கு கிடைக்கும். அப்ப 60 15ஆல பெருக்கினால் 900 ரூபாய் அல்லது 900 ரூபாய்.
பி கம்பெனியில் அவரிடம் இருந்த பங்குகளின் எண்ணிக்கை 35 பங்குகள். ஒரு பங்குக்கு 18 ரூபா படி பங்கு லாபம் வழங்கப்பட்டது. அப்ப ரூபா 35 தர 18 பெருக்கல் எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் பெருக்கி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 630 கூட்டினால் மொத்த பங்கு லாபம் 15,530. சரியா? நாலாவது கேள்வி எழுதுறேன். நாலாவது, அவர் கம்பெனி ஏயின் எல்லா பங்குகளையும் தன்னிடம் வைத்து கொள்ளாமல் அக்கம்பெனி 40 பங்குகளை விற்று கம்பெனி பியின் பங்குகளை வாங்கியமையால் என்ன செஞ்சாரு? 100 பங்குகளை வச்சுக்கொண்டு பேசாம ஈக்காம அதுல 40 வித்து வேற பங்குகள் எல்லாம் வாங்கிக்கிறார். நிதியாண்டின் இறுதியில் அவருக்கு கிடைத்த மேலதிக பங்கு லாப வருமானத்தை காண்க. அவர் அரவாச வித்து வேற கம்பெனியில பங்குகளை வாங்கணுமாக இருந்தால் நிச்சயமா லாபமா தான் நீக்கும். நெட்டமடையோடு வாங்கணுமா 100 வச்சுக்கொண்டு ஒரு கரைச்சல் இல்லாம பேசாம ஈக்கேஞ்சி. அப்ப 100ல 40 வித்து இன்னும் வாங்கணும்டா வாங்கிக்கிறாருன்னு இன்னொரு கம்பெனியில முதலீடு செய்திருப்பாராக இருந்தால் நிச்சயமா லாபமா தான் நீக்கும். 100ஐயும் வச்சு கொண்டிருந்தால் ஏ கம்பெனியில விற்காம 100 பங்கையுமே வச்சு கொண்டிருந்தாள் ஒரு பங்குக்கான பங்கு லாபம் ஏ கம்பெனியில 15 ரூபா கிடைக்கும். அப்ப 100 தர 15 ரூபா 1500 கிடைக்கும் அவருக்கு. ஆனா இதுல வித்து வேற வாங்கினதால 1530 ரூபா கிடைத்தது. அப்ப இறுதியில் அவருக்கு கிடைத்த மேலதிக பங்கு லாப வருமானம் பெரிய தொகையோடு மேலதிகமா கிடைச்சிக்கு. ரூபா 1530 கிடைச்சிக்கு. விற்காம வச்சு இந்த 1500 கிடைச்சிக்கும். அப்ப மேலதிக வருமானம் ரூபா 30 ரூபா கூட பாரிய ஒரு தொகை கிடைச்சிக்கு. மூணாவது கேள்வியில 40 பங்குகளுக்கு 15 ரூபா பார்த்தா பில. காரணம் ஏ கம்பெனியில் அவர்கிட்ட 100 பங்குகள் ஈந்துச்சு ஏற்கனவே. அதுல 40 பங்குகளை விற்றாச்சு. வித்த அவர்கிட்ட மேலும் 40 பங்குகள் இல்ல, மீதிக்கிற 60 தான் நினைக்கிறேன். அது 60 இருந்தான வருமானம் தான் கிடைக்கும் அவருக்கு. 60 பங்குகளுக்கு 15 ரூபா. ஏ நிறுவனம் திட்ட 100 பங்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்கினாரு, அதுல 40 வித்துட்டாரு. வித்தா அதுக்கான வருமானம் கிடைக்குமா? வித்த பங்குக்கு இல்ல, மிஞ்சமிக்கிற பங்குகள் 60 பங்குகள், அதுக்கான லாபம் தான் கிடைக்கும். கேள்வியில நான் அனுப்புறேன், திருப்பி நீங்க செஞ்சு பாருங்க. விலங்கல்லாட்டி இன்னொரு முறையும் கேட்கல. நான் விளங்கப்படுத்துறது ஃபாஸ்டாக இருந்தால் என்னமாலும் விலங்கல்லாட்டி கேளுங்க. 4வது கேள்வியை திருப்பி விளங்கப்படுத்துறேன் பாருங்க. அதாவது இந்த நிறுவனமானது என்ன செய்துண்டா, நிறுவனம் அல்ல, நிதியாண்டின் தொடக்கத்தில் வருண் என்பவர் ஏ கம்பெனியில 100 பங்கை வாங்கினார். ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்கிட்டு அதை 100ஐயும் வச்சு கொண்டிருந்தா அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? ஏ கம்பெனியில 100 பங்குகளை வைத்து கொண்டிருந்தால் 15 ரூபா படி 1500 ரூபாய் கிடைக்கும். ஆனா மோகன் தன்னிடமுள்ள ஒரு கட்டடத்திற்காக இறைவரி, திருப்பியும் இறைவரி. அப்ப இறைவரிய இது சமன்பாட்டு எழுதுவோம். இறைவரி சமன் ஆண்டு பெருமானம். நீங்க சமன்பாட்டுக்கு எந்த மார்க்ஸும் கிடைச்சாதே நீங்க எழுதினண்டே எங்களுக்கு லேசிக்கு தான் எழுதுறேன். சரியா? இறைவரியா ஒரு காலாண்டுக்கு 750 வீதம் செலுத்துகின்றார். நான் சொன்ன இங்க எழுதணும் ஓராண்டு வரி. ஓராண்டு வரி காலாண்டுக்கு 750, ஒரு வருடத்துக்கு 750 4ஆல பெருக்கணும். இந்த ஒரு வருடத்துல 4 கால்வாசி ஆண்டுகள் இருக்கிறேன். இறைவரி ஓராண்டுக்கு 750 4ஆல பெருக்கணும். வீதம் செலுத்துகின்றார். கட்டத்திற்காக அறவிடப்படும் ஆண்டு இறைவரி அதன் ஆண்டு பெருமானத்தின் 15 வீதம் சதவீதம் தந்திருக்கிறேன். ஆண்டு பெருமானம் தெரியான்றதுதான் கருத்து. தர சதவீதம் 15 கீழ் 100. பின்னமானது சமனுக்கு அங்கால வரும்போது தலைகீழாக மாறும். 750 4ஆல பெருக்கினா 3000 தர தலைகீழாக நிகர்மாறாகினால் 100ன் கீழ் 15 சமன் ஆண்டு பெருமானம். 30 15கள் 2 தடவை 2 2 2 ரூபா 2ம் 4 பூஜ்ஜியமும் 1 2 3 4 பூஜ்ஜியம் 1 2 3 4 பூஜ்ஜியம் ஆண்டு பெருமானம். கேள்வியை வாசிச்சவே இல்லை, பாப்போம் வாசிச்சு.
மோகன் ஓராண்டிற்காக செலுத்தும் இறைவரியை காண்க. ஓராண்டு வரி, ஓராண்டு வரி கண்டுபிடிச்சா 750 காலாண்டு வரி. அதை 4ஆல பெருக்கினா ஓராண்டு வரி ரூபா 3000. ரெண்டாவது கட்டடத்தின் ஆண்டு பெருமானத்தை காண்க. கண்டுபிடிச்சாச்சு. ஆண்டு பெருமானம் 20,000 ரூபா. மோகன் இக்கட்டடத்தை, மூணாவது, மோகன் இக்கட்டடத்தை 1 மாதத்துக்கு 20,000 வீதம் வாடகைக்கு கொடுக்கின்றார். அதற்காக முற்பணமாக அவர் 6 மாதத்திற்கான வாடகையை பெறுகின்றார். முற்பணம்ன்றது இந்த கீமணி எடுக்கிறன்ற அதுதான் முற்பணம். 6 மாத வாடகை ஒரே அடிக்கு எடுக்கிறேன். மோகன் பெறும் முற்பணம் 20,000 பெருக்கோணும் 6ஆல. அப்ப ரூபா 6 12, 1,20,000 ரூபா தான் முற்பணம். கீமணி சிலாக்கள் 6 மாதம் முற்பணத்தை எடுக்கிற, சிலாக்கள் 1 வருடத்துக்கான வாடகை பணத்தை எடுக்கிறேன். ஆக லேசானதொரு வினா இது. கிட்டத்தட்ட பெருபேர் எடுக்கணுமாக இருந்தால் அவதானிச்சுக்கோங்க கொஞ்சம்.